எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷமாச்சும் பாசிட்டிவான மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க சேலஞ்சா எடுத்துக்கிட்டு 30 நாளைக்கு அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். பொதுவாவே நம்ம லைஃப் பாசிட்டிவா மாறணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் மாறணும். அப்பதான் நம்ம லைஃப்ல ஏதாச்சும் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா மாற்றத்தை முதல்ல உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்தாதான் உங்களோட எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களும் பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்க லைஃபை இந்த வருஷம் பாசிட்டிவா நீங்க கொண்டு போறதுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் முதல்ல ஒரு 30 நாளைக்கு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க பண்ண வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா நான் சொல்ல போற விஷயம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சேலஞ்ச். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் வீடியோ கார்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் பத்தின முழுமையான எல்லா கைடன்ஸும் இந்த ஒரே வீடியோ கார்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதோட லிங்க் பயோல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி உங்க மேனிஃபெஸ்டேஷனை இந்த வருஷம் பவர்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க வேண்டிய முதல் சேலஞ்ச் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்க பேசுற வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவா இருக்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கிறது தான். நம்ம டெய்லியும் பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது ஒரு வீடியோல என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே அளவுக்கான சக்தி நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே இருக்கு. நீங்க இத்தனை வருஷமா குறைகள் அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா, நிறைய புலம்பிக்கிட்டே இருக்கிறவரா இருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்களை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறவரா இருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப் டு சேஞ்ச். அடுத்த 30 நாளைக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா இருக்கிறத ஒரு சேலஞ்சா நீங்க கொண்டு வாங்க. டெய்லி காலைல எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் பேசுற வார்த்தைகள் அத்தனையும் பாசிட்டிவா இருக்கும், என்னோட வார்த்தைகள் என்னையும் மத்தவங்களையும் லிஃப்ட் அப் பண்றதா தான் இருக்கும்னு கான்ஷியஸா பதிய வச்சுட்டே வாங்க. அப்பப்போ உங்க வார்த்தைகள் நேர்மறையா இருக்கானோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஒரு 30 நாளைக்கு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டா உங்களுக்கு ஆயிடும். நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா உருவாக ஆரம்பிப்பீங்க. உங்களோட இந்த பாசிட்டிவிட்டி அதே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததா அடுத்த 30 நாளைக்கு ஏதாச்சும் ஒரு புது பாசிட்டிவான ஆக்ஷனை ஒரு பழக்கமா கொண்டு வரதுக்கு உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. எந்த பழக்கத்தை உங்க லைஃப்ல நீங்க புதுசா கொண்டு வந்தீங்கன்னா அது நாளடைவில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்க லைஃப்ல கொடுக்கும்னு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கமா இருக்கலாம், ஒரு புது ஸ்கில்லை நீங்க கத்துக்கிற ஒரு ஹேபிட்டா இருக்கலாம், ஒரு ஸ்பாட்டா இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க மற்றவங்களை பாராட்டி பேசாதவராவோ இல்லைன்னா ஒரு ஸ்மைல் பண்றதுக்கு கூட நீங்க தயங்கிட்டு இருந்தவராக கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தரை நீங்க பாராட்டி பேசி அவரை என்கரேஜ் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை கூட நீங்க கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பழக்கம் உங்களோட பழைய நெகட்டிவான ஹேபிட்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச மாற்றங்களை உங்க லைஃப்ல கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கூட இது இருக்கும். நாளடைவில் இந்த நல்ல புது பழக்கம் உங்களை ஒரு பாசிட்டிவான பெட்டரான பர்சனை உருவாக்கும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பழக்கத்தை சேலஞ்சா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது உங்களை ஸ்ட்ராங்கான பர்சனாவும் உருவாக்கி கொடுக்கும். அகெயின் இந்த நல்ல மாற்றமும் அதுல உருவாகிற உங்களோட பாசிட்டிவிட்டியும் பாசிட்டிவான விஷயங்களையும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதுல இருக்கிற நல்லதை பாக்குறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கஷ்டத்துல எப்படி நல்லதை பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு நடக்குதுன்னு நம்மளால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா ஒன்னு நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்காக அது நடந்திருக்கலாம், இல்லைன்னா அது நடந்தாதான் நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு திருப்பத்தை நம்மளால பார்க்க முடியும். இதை நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்களுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல வரும்போது அதோட சொல்யூஷனை தேடிட்டு அதுல இருந்து கிடைச்ச பாடத்தையும் நல்லதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளமோட நெகட்டிவிட்டிலே நம்ம மூழ்கி போகாம பாசிட்டிவான எனர்ஜிக்கு நம்மளால உடனே ஷிஃப்ட் ஆக முடியும். இந்த பக்குவம் நமக்குள்ள ஓவர் நைட்லாம் வந்துடாது, அது ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த பக்குவ நிலைக்கு நம்மளால வர முடியும். ஸோ இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அடுத்த 30 நாளைக்கு எந்த ஒரு டவுன்ஃபால் வந்தாலும் அதுல இருக்கிற நல்லதை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் உங்க பாசிட்டிவிட்டியை தடுக்காம உங்களால பார்த்துக்க முடியும். நீங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ற பாசிட்டிவான எனர்ஜிலே எப்போதுமே உங்களால இருக்க முடியும். அடுத்ததா நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ற
பாசிட்டிவான எனர்ஜியில இருக்கணும்னா நம்ம உடல்நிலை நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியான உடல்நிலையில இருந்தாதான் நம்மளால பாசிட்டிவாவே யோசிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு உங்களோட ஹெல்த்தை நீங்க பெர்ஃபெக்டா பாத்துக்கிறதுக்கு உங்களே நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. டெய்லியும் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது, ஆக்டிவா உங்களை நீங்க வச்சுக்கிறது மாதிரி உங்க உடலை நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்றப்போ இதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும். இன்ஃபேக்ட் சில வாரத்திலேயே உங்களோட ஹெல்த்தியான இந்த உடல்நிலை உங்களோட மைண்ட், தாட்ஸ், இமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களால பார்க்க முடியும். உங்க மேலேயே உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வரும். உங்க உடல்லையும் மைண்ட்லயும் வர இந்த நல்ல சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்தை சேர்த்து இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா அமேசிங்கா உங்க கனவை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு மெத்தட்டை அடுத்த 30 நாளைக்கு டெய்லியும் நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. கிராட்டிடியூட் பிராக்டிஸ், விஷுவலைசேஷன், விஷன் போர்ட், எஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் இந்த சேனல்லே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுல ஒரு மெத்தட் இல்லைன்னா 2 மெத்தட்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ண நாளடைவில் உங்க மைண்ட் உங்க கனவுக்கு டியூன் ஆகிக்கிட்டே வரும். அதோட சேர்த்து நான் முதல்ல சொன்ன 4 விஷயத்தையும் நீங்க பண்றப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ற எனர்ஜிக்கு உங்களை அழகா உங்களால டியூன் பண்ண முடியும். 30 நாளைக்கு அப்புறமா இந்த மெத்தட் உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடும். உங்களோட ட்ரீம் உங்ககிட்ட நெருங்கி வரதையும் உங்களால உணர முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் கொடுத்த அந்த 5 சேலஞ்சஸையும் உடனே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களையும் உங்களை சுத்தி நடக்கிற மாற்றங்களையும் உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ 2025ல நீங்க நினைச்சதை அடையிற ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அப்படி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஃபுல் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதோட வீடியோ காசோட லிங்க் பயோல இருக்கு. அதை தட்டி பர்ச்சேஸ் பண்ணி உங்க ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானு கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.